எல்லாமே சாத்தியம். எது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லியிருப்பாங்க. நான் சைக்கிளில் வந்து பேப்பர் போடும்போது நான் என்ன நினச்சேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் வந்து சினிமாவில் வரணும்னு நினச்சேன். அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்தேன் அல்லவா? ஆக உங்களுக்கு உழைப்பு, உறுதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி என்னைக்காச்சும் வரும். வெற்றியோட இலக்கை உயரமாக வச்சா தான் அதை அடைய முடியும். இலக்கே இல்லாமல் பண்ண முடியாது. ஆக நீங்கள் இன்றைக்கி எம்எல்சியாக வரல, எம்எல்ஏ வரலன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்துட்டாங்களா? இல்லை வந்த உடனே வந்துட்டாங்களா? ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாங்க. எல்லாருமே தான். மாயத்தேவர் நின்னார், எம்பிசியில் ஜெயிச்சாங்க. அதோட பரபரப்பாச்சு, கட்சி வந்துச்சு. எல்லாருமே ஒரே நாளில் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெளிவாக நீ பார்க்கலாம். நீங்கள் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்போ 26 டிஎம்கே தெரியுது. கணிப்பு சொல்கிறார். இவங்க